குருடி சரணம், திருவடி சரணம். எங்களுக்கு முதல் ஏற்பட்ட அம்மா சொன்ன அன்னதானத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் ஏற்பட்ட அனுபவத்தை இன்றைக்கி சொல்ல போகிறேன். அது என்னென்னா, நானும் எங்கள் வீட்டுக்காரும் அம்மா கிட்ட அருள்வாக்கு கேட்க போயிருந்தோம். அப்போ அம்மா என்ன பண்ணாங்க, எங்களை பாலகனிடம் உபதேசம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களை சொன்னாங்க. பாலகன்கிட்ட அம்மா சொன்னதாக சொல்லி உபதேசம் வாங்கிக்க சொல்லி சொன்னாங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரும் மறுநாள் என்ன பண்ணோம், அம்மாவுக்கிட்ட பாத பூஜைக்கு போகிறப்ப பாத பூஜைக்கு ரெடி பண்ணி அதுக்கு வேண்டிய பழங்களெல்லாம் வாங்கிட்டு பணத்தை கட்டிட்டு அம்மாட்ட பாத பூஜைக்கு போனோம். போய் அம்மாட்ட சொன்னோம், அம்மா எங்கள் குரு அம்மா அருள்வாக்கில் அம்மா உங்கள்கிட்ட உபதேசம் வாங்கிக்க சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னோம். உடனே அம்மா அதை கேட்டுட்டு உபதேசமாக உப்மாவா அப்படின்னு 3 தடவை கேட்டாங்க. இது நடந்து அம்மா உபதேசம் வாங்கிக்கிறாங்க. இந்த அம்மா குரம்மா உபதேசமா உப்மாவான்னு நம்மளை குழப்புறாங்களேன்னு நாங்கள் குழம்பி போய் ஒன்றும் சொல்ல முடியாமல் திரும்பி வந்துட்டோன்னே அப்புறம் வெளியில் யோசிச்சுக்கிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரும் என்ன இப்படி கேட்குறாங்கம்மா அப்படின்னு நினச்சிட்டே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அன்றைக்கி நைட்டே அம்மா என்ன பண்ணாங்க, அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. உபதேசம் வாங்கினா நம்ம அந்த ஆன்மா முக்திக்கு போகிற வழியை அதன் மூலம் அம்மா சொல்லி கொடுப்பாங்க. ஒரு மூலம் வாங்கிட்டு அதன் மூலம் பயிற்சி பண்ணி நம்ம முக்திக்கு தனிப்பட்ட மனிதர்களாக நம்ம போகிறதுக்கு உண்டான வழி. அம்மா என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி ஆன்மாக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் முக்திக்கு போய் அனுப்பிச்சிடக்கூடாது. இதை இதன் மூலம் நிறைய ஆன்மாக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகணுன்னு குரம்மா விரும்புகிறாங்க. அதனால தான் உபதேசமா உப்மாவா அப்படின்னு கேட்டு அதன் மூலம் எனக்கு அன்னைக்கு இரவே அம்மா தன்னோட தியானத்து மூலம் கிராம சாப்பாடு போடுறதை பற்றியும் ஒவ்வொரு ஊர்களுக்கு நான் போய் செய்ய வேண்டியதை பற்றியும் அதை விளக்கம் கொடுத்து இந்த மாதிரிலாம் சாப்பாடு செஞ்சு போடணும். ஏன்னா நாம் மட்டும் முக்திக்கு போய் அவங்க போய் சேர்வதை காட்டியும் நம்மளை சார்ந்த அனைவரையும் கூட்டிகிட்டு போகிறது தான் பொதுநலம். அதனால் அதுக்கு உண்டான வழிமுறைகளை நம்ம செய்யணும். அதனால் நீ கிராமத்தொண்டு செய்யி அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லி எனக்கு புரிய வச்சு அதன் மூலம் ஒவ்வொரு கிராமங்களையும் எனக்கு அம்மாவே தியானத்தில் காமிச்சு அது எந்த ஊர் எந்த இடம், அதே மாதிரி எப்படி போகணும், பஸ்ஸில் போகணுமா ட்ரெயினில் போகணுமா, என்ன மாவட்டம், அதே மாதிரி என்ன சாப்பாடு போடணும், அங்கே உள்ள தெய்வத்தின் முக்கிய தெய்வங்கள், சித்தர்கள், மகான்கள் இவங்களெல்லாம் பற்றி சொல்லுவாங்க. அதன்படி நம்ம முன்ன பின்ன போகாத ஊர் எல்லாமே லைவாக காமிச்சு இதை நமக்கு துல்லியமாக தெளிவுபட அப்படியே நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி நம்ம சினிமா பார்க்குற மாதிரி அப்படியே அதை புரிய வச்சுருவாங்க. அந்த காட்சி புரிய வச்சுட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துக்கு தானே சர்வே பண்ண முதல்ல போய் அந்த இடத்த சர்வே பண்ணிவிட்டு நாங்கள் எங்கே தங்கணும், எங்கே சாப்பாடு போடணும், எங்கே சமைக்கணும், அதே மாதிரி என்னென்ன பணிகள் செய்யணும், எந்தெந்த சாமிகளுக்கு என்னென்ன மாதிரி அங்கே உள்ள அந்த ஆலயங்களை அவங்களே தேர்ந்தெடுத்து அந்தந்த தெய்வங்களுக்கு நாங்கள் என்னென்ன செய்யணுங்கிறதையும் எங்களுக்கு உத்தரவாக பிறப்பிப்பாங்க. இது பூரா தியானத்து மூலம் காட்டிட்டு அதுக்கு ஒரு ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ரூல்ஸ் என்னென்னா, இந்த சாப்பாடை கிராமந்தோறும் கிராமமாக நீ 4 நாளோ 5 நாளோ 6 நாளோ அம்மா சொல்கிற அத்தனை நாட்களையும் அம்மா தான் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த தேதியையும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அம்மா சர்வேக்கு போகிறப்ப இங்கேருந்து ஆலயத்துலேருந்து புறப்படுவாங்க, அப்பயே காமிச்சிருவாங்க. நான் சர்வேக்கு போகிறேன் அப்படிங்கிறத அம்மா புறப்படுறத காமிச்சிருவாங்க. அவங்க கூட சின்னவரும் போகிறதையும் காமிப்பாங்க. சின்னவரும் அம்மாவும் சர்வேக்கு போயிட்டு அதன் விளக்கங்களை பூரா நமக்கு தெளிவாக புரிய வச்சுருவாங்க வீடியோ நம்மளுக்கு லைவ் மூலம். அப்போ நம்மளுக்கு அம்மா சொல்லுவாங்க, இன்ன இடத்துக்கு போகணும், இந்த மாதிரி சாப்பாடு போடணும், இன்னென்ன சாப்பாடு எல்லா மெனுவிலேருந்து எல்லாம் தங்குற இடத்துலேருந்து நம்ம போட வேண்டிய எத்தனை இடம், தங்க வேண்டிய இடம், சாப்பிட வேண்டிய இடம், அதே மாதிரி சாப்பாடு கொடுக்க வேண்டிய இடம், நம்ம இந்த போகிற தொண்டர்களுக்கு பாதுகாப்போட அவங்க அம்மா பார்த்துக்கிற விதத்தையும் நமக்கு லைவாக காட்டுவாங்க. நீங்கள் எங்கே போகவும் பயப்பட வேண்டாம். ஏன்னா நானும் சின்னவரோட பாதுகாப்பும் உங்களுக்கு எப்போதும் அரணாக இருக்கும். நாங்கள் 2 பேரும் சூக்குமமாக உங்களுக்கு இந்த பணிக்கு உதவி புரிவோம். அதனால் எந்தவித மகளிராக இருக்கிறமே நம்ம அங்கே போகிறோமேன்னு பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லி அம்மா இதை தொடக்கி வச்சாங்க. அப்போது அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் உண்டு. அந்த ரூல்ஸையும் சொன்னாங்க. இந்த சாப்பாடை கிராமங்களில் போய் சாப்பாடு போடணும். அது நீங்கள் உங்களையெல்லாம் ஆன்மீக விதை நல்லா தேர்ந்தெடுத்திருக்கேன். அதனால் நீங்கள் ஆன்மீகத்தை
வேற எங்கே கிராமமாக போய் விதைக்கிறீங்க? நீங்களே நிலத்தை தேடி போய் இந்த ஆன்மீக விதையை விதைக்கிற நெல் தான் நீங்கள் உங்களை ஆன்மீக விதை நெல்லாக உங்களை தேர்வு செஞ்சுருக்கேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதன்படி நாங்கள் ஒவ்வொரு கிராமமாக போவோம். அந்த கிராமத்தில் செய்ய வேண்டிய முறைகளை படி செய்வோம். இதற்கு முன்னாடி ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க அம்மா, ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த இதுக்குன்னு ஒரு விதிமுறை. அது என்னென்னா, நம்ம எந்த கிராமத்துக்கு அம்மா சொல்கிறாங்களோ அந்த கிராமத்துக்கு போய் அங்கே தான் வசூல் பண்ணணும். நம்ம எத்தனை பேர் 100 பேர் போனோம்னாலும் அங்கே தான் போய் அந்த காசு யார் எவ்வளோ போட்டுக்கிறோங்கிற பேரை முதல்ல என் பேரை போட்டு அந்த காசை எழுதிடணும். அடுத்தது ஒவ்வொருத்தரையும் அங்கே அந்த ஸ்பாட்டுக்கு போய் தான் வசூல் பண்ணணும். அதே மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாரார்த்தையில் நாங்கள் அது சொல்லி வசூல் பண்ணுறோமோ அந்த காசையும் அங்கே தான் போய் எழுதணும். நம்ம யாருமே முன்னாடியே அனுப்பவோ இல்லை அந்த காசை நம்ம இது பண்ணவோ கூடாது. அதே மாதிரி அங்கே போய் சேர்ந்த உடனே தான் பேர் போட்டு புதுசாக நோட்டு வாங்கி ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் அந்த இடத்துக்கு போய் தான் அந்த எழுத ஆரம்பிப்போம். அப்புறம் இந்த சாப்பாடு என்ன பண்ணணும், அந்த அன்னதான சாப்பாடை அம்மா சொல்கிறபடி அந்த மினுப்படி செய்து முடிச்சுட்டு மீதி என்ன பைசா மிஞ்சினாலும் அந்த எல்லைக்குள்ளேயே முடிச்சுட்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த எல்லையை மீறி எங்கேயும் காசு கொண்டு வரக்கூடாதுன்றவாங்க. அதே மாதிரி அந்த காசை இந்த அன்னதானத்துக்கு மட்டும்தான் பயன்படணும். இதை யாராவது தப்பிதமாவோ இல்லை தவறுதலாக இதை அதுலேருந்து ஒரு பைசா எடுத்தாலும் இது எப்படின்னா வண்டி மச கறி மாதிரி அதை திருட்டுத்தனமாக யாரும் இதை கையாள முடியாது. ஏன்னா அது வண்டி மச கறி மாதிரி அவங்கள ஒட்டி அதை அழிச்சிடும். அதே மாதிரி கண்ணாடி மாதிரி இதோட தன்மை. எப்படி கண்ணாடியை நம்ம எப்படி முழுங்கினாலும் அறுத்து கொண்டுடுமோ அதே போல் அதை பவுடராக்கி முழுங்கினாலும் கொண்டுடும். அதை எப்படி நீ கையாண்டாலும் அதை உயிரை குடிக்கக்கூடிய ஒரு விஷம்ங்கிற மாதிரி அம்மா அந்த அன்னதானத்தில் கண்ணாடியையும் வண்டி மச கறியையும் உதாரணம் காட்டி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, அதனால் நாங்கள் அந்த அன்னதானம் முடிஞ்சு அது எவ்வளோ தொகையாக இருந்தாலும் அந்த எல்லைக்குள்ளேயே கொடுத்து முடிச்சுட்டு வந்துடுவோம். அதேமாரி போகிறது நம்ம அந்த கிராமம் என்ன சொல்கிறாங்களோ அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா போன உடனே அந்த கிராம தேவதை எல்லை தெய்வங்களை முதல்ல வணங்கிட்டு உள்ளே போக சொல்லுவாங்க. அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு உள்ளே போவோம். அதன் பிறகு எங்களுக்கு கொடுத்த இடம் சொன்ன இடம் அதன்படி எல்லாமே அம்மா சொன்னபடியே தியானத்தில் எப்படி காட்டுறாங்களோ அதன்படியே நாங்கள் போய் அதை சர்வே பண்ணுவோம். அம்மா சொன்ன பிறகு இங்கே ப்ரொஃபஸர் சாந்தி மூலம் அதை நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு வாட்டியும் எப்படி அந்த இடங்கள்னு அந்த அம்மா சொன்ன தியான கனவு மூலமே அந்த விளக்கம் கொடுத்து அதை அவங்க சர்வே பண்ணுவாங்க. அந்த எங்கே இருக்குது இந்த இடம் அப்படிங்கிறத நெட்டில் பார்த்து இது பண்ணி சர்வே பண்ணி அந்த இடத்துக்கு போவோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க தவறுதலாக அம்மா சொன்ன விளக்கங்களுக்கு மாறாக அந்த சில இடங்களை அவங்க தவறுதலாக பண்ணிட்டா கூட அப்போ அடுத்த செகண்டே அம்மா இது இல்லை, இது தவறு, இன்னும் பார்க்க சொல்லு, இல்லை இன்னும் அதை விட இன்னும் சூப்பராக விளக்கம் சொல்லி இது வேறு இந்த மாதிரி விளக்கம் கூட இந்த இதெல்லாம் இருக்கும் அந்தந்த இடம்னு சொல்லி இன்னும் சூப்பராக புரிகிற மாதிரி விளக்கம் கொடுத்துருவாங்க. அந்த இடத்தையும் துல்லியமாக இது பண்ணிடுவாங்க. அதன்படி அந்த பார்த்த விட அப்புறம் கரெக்டாக கச்சிதமாக கண்டுபிடிச்ச முகம் தான் அந்த இடத்துக்கு எங்களை போகிறதுக்கு ஓகே சொல்லுவாங்க. அதன்படி நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அங்கே போய் அந்த இடத்துல நம்ம பார்க்குறப்ப நம்மளுக்கு சில இடங்கள் புரியாமல் கண்டுபிடிக்க முடியாமல் திணறுவாங்க அவங்க அனுப்பக்கூடிய ஆளுங்க. அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க, நான் உடனே அம்மாட்ட எங்களுக்கு முடியலம்மா என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா நான் அம்மா அவங்களுக்கு சரியான துல்லியமான இடம் தெரியலையாம்மா என்னம்மா செய்யட்டும் அப்படின்னு கேட்டோம்னா உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க, தற்போதைய நிலையில் அவங்க ஆதி காலத்தில் அந்த இடம் எப்படி இருந்ததுன்னு சில வாட்டி சித்தர்கள் வாக்கியத்தில் சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த தற்போதைய நிலையில் இப்போ எப்படி இருக்குது அந்த இடங்கிறத உடனே லைவாக காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடத்துல என்னென்ன இருக்குது, பக்கத்தில் என்ன இருக்குது, என்னென்ன முக்கியமான இடம், என்ன அந்த வீடோட அமைப்பு, அந்த இடத்தோட அமைப்பு எல்லாத்தையுமே அப்படியே தெளிவாக தியானத்தில் காமிச்சிருவாங்க. அதன் மூலம் நாங்கள் இன்னும் துல்லியமாக அதை செய்வதற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த ஒவ்வொரு செயல்பாடுமே அம்மா உடன் இருந்து சின்னவரும் அருவுருவமாக எங்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் எல்லா பாதுகாப்பும் கொடுத்து நடத்தின 99 கிராம அன்னதானத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. அது அம்மா சொன்னது அந்த அத்தனையுமே சிறப்பாக செய்து முடிக்க அம்மாவும் சின்னவரோட கருணையும் அம்மாவோட பெருங்கருணையும் உதவி செஞ்சிச்சு. ஓம் சக்தி.